உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. செப்டம்பர் 17ஆம் தேதி நெருங்க பிரதமர் மோடியின் பதவி காலமும் கேள்விக்குறிக்குள்ளாக்கப்படுகிறது. செப்டம்பர் 17 மோடி 75 வயதை கடக்கிறார். ஒருவருக்கு 75 வயதாகிறது என்றால் அவர் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் என மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருந்தார். மோகன் பகவத்துக்கும் செப்டம்பரில் 75 வயதாக போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. RSS தொடர்ச்சியாக மோடியை மனதில் வைத்து அவர் பெயரை குறிப்பிடாமல் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவின் பெரும் தலைவர்கள் 75 வயதை காரணம் காட்டி அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது மோடிக்கும் பொருந்துமா என்ற கேள்விக்கு மோடி இல்லை என்றால் பாஜகவால் 2029 தேர்தலில் 150 இடங்களை கூட பிடிக்க முடியாது என்பது பதிலாக வந்திருக்கிறது. இதை சொன்னவர் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே. மோகன் பகவத் பேச்சும் நிஷிகாந்த் துபேவின் பேச்சும் RSS மற்றும் பாஜக மத்தியில் மோதலை அதிகப்படுத்தி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பல சமயங்களில் 75 வயது என்ற விதியை பாஜக பின்பற்றியதில்லை. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அந்த கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரான LK அத்வானி நிறுத்தப்பட்டார். அப்போது அத்வானிக்கு வயது 82. அத்வானிக்கு 82 வயது இருக்கும் போதே அவரை பிரதமர் வேட்பாளராக பாஜக நிறுத்தியிருக்கும் நிலையில் 75 வயது எட்டியவுடன் மோடியை பிரதமர் பதவியிலிருந்து பாஜக விலக வைத்துவிடும் என்று எழும் பேச்சுகளில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறப்படுகிறது. 6 வருடங்களுக்கு முன்பு 75 வயதானாலே பாஜகவில் யாரும் அதிகாரத்தில் இருக்க முடியாது என அமித்ஷா பேசினார். ஆனால் அவரே கடந்த வருடம் மோடியை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொண்ட போது 2029 வரை மோடியே பிரதமராக நீடிப்பார், பாஜகவில் 75 வயது சட்டமோ விதிகளோ எதுவும் இல்லை என பேசினார். பிரதமர் மோடி வந்த பிறகுதான் இந்தியா முழுவதும் பாஜக பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அவர் தலைமையில் தேர்தலில் களம் கண்டபோதுதான் பாஜக 2 முறை தனி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சியை பிடித்தது. ஒரு முறை கூட வெற்றி பெறாத மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி அமைத்தது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றை தன்வசப்படுத்தியது பாஜக. மோடி என்ற பிம்பத்தை வைத்து மட்டுமே பாஜகவால் இவை அனைத்தும் சாத்தியமானது. சித்தாந்தங்களை முன்னிறுத்தி அரசியல் செய்த பாஜக இன்று தனி மனித பிம்பங்களை நிறுத்தி அரசியல் செய்ய துவங்கிவிட்டது என்ற விவாதங்களும் தொடங்கிவிட்டன. மோடிக்கு பாஜக ஓய்வு கொடுத்து விட்டால் அவரை போல் ஈர்ப்புமிக்க ஒரு தலைவரை அக்கட்சியில் அடையாளம் காட்ட முடியாது. இந்தியா முழுவதும் மோடிக்கு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை போல் இன்னொருவரை பாஜக கட்டமைக்கவில்லை. மோடிக்கு அடுத்து பாஜகவில் தேசிய முகமாக அமித்ஷா இருந்தாலும் அவரை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே சமயம் 75 வயது கட்டுப்பாட்டையும் பாஜக கடைபிடித்தும் வந்திருக்கிறது. பாஜகவின் வளர்ச்சிக்கு ஆரம்ப காலத்தில் பெரும் பலமாக இருந்த முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்ட தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டது 75 வயதை முன்னிறுத்திதான். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக LK அத்வானி களம் காண விரும்பிய போதும் 75 வயது ரூல் பின்பற்றப்பட்டு மோடி பாஜகவின் முகமானார். ஆனால் பாஜக தற்போதும் இதே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், பாஜகவின் முகமாக தற்போது மோடி மட்டுமே இருக்கிறார். பாஜகவின் அடுத்த தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கவே தற்போது அந்த கட்சி திணறி வரும் நிலையில் மோடியை தவிர்த்து இன்னொரு பிரதமர் வேட்பாளரை அந்த கட்சியால் தேர்வு செய்ய முடியுமா என்பது பெரும் சந்தேகமே. மோடி என்ற பிம்பத்தை மட்டுமே வைத்து தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று வரும் கட்சி அவர் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை என்பதால் மோடிக்கு ஓய்வு கொடுக்காது. இப்படி தனிப்பட்ட நபரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு
பாஜக தள்ளப்பட்டிருப்பதற்கு RSS அமைப்பு விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் மோடி பாஜகவுக்கு தேவைப்படுகிறார். அவர் இல்லை என்றால் நிஷிகாந்த் தூபே சொல்வது போல பாஜக 150 தொகுதிகளை கூட வெல்லாது என்பதே பாஜகவின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. ஒரு காலத்தில் RSS இயக்கத்துக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. பல சமயங்களில் பாஜகவின் ரிமோட் கண்ட்ரோல் RSS என சொல்லப்பட்டது. கடந்த வருடம் RSS பற்றி கருத்து சொன்ன பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா முன்பு பாஜக திறன் குறைந்ததாக இருந்தது, அப்போது RSS தேவைப்பட்டது. இப்போது பாஜக திறன்மிக்க தன்னிறைவடைந்த இயக்கமாக மாறிவிட்டது. இனி பாஜக சுயமாக இயங்கும் என்று பேசியது RSS வட்டாரத்தை கொதிப்படைய வைத்தது. அது இன்னும் தணியவில்லை என்பதற்கு அடையாளம்தான் மோகன் பகவத் அவ்வப்போது 75 வயதை நினைவுபடுத்தி பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுப்பதும் மோடியின் பெயர் சொல்லாமல் விமர்சிப்பதும் என்கிறார்கள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.